தங்கம் விலை தினம் தினம் புதிய உச்சம் தொட்டு வருகிறது. ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 1480 ரூபாய் அதிகரித்தது. இதன் மூலம் புதிய உச்சத்தை தொட்டு ஒரு சவரன் 91,080 ரூபாய்க்கு விற்பனையானது. தங்கம் விலை அன்றாடம் அதிகரித்து வருவதால் மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். கோவை அவிநாசி சாலை உயர்மட்ட மேம்பாலத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார். சுமார் 10.10 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த பாலம் 1791 கோடி ரூபாயில் கட்டி முடிக்கப்பட்டது. இந்த பாலத்திற்கு விஞ்ஞானியும் புதுமைமிகு கண்டுபிடிப்பாளருமான ஜி.டி. நாயுடுவின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இதனை முதலமைச்சர் இன்று திறந்து வைப்பதால் கோவை மக்களின் நீண்ட நாள் கனவு நனவாகிறது. குமாரபாளையத்தில் நடைபெற்ற அதிமுக கூட்டத்தில் தாவேகா கொடிகள் பறந்த நிலையில் கூட்டணிக்கான பிள்ளையார் சுழி போடப்பட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் எடப்பாடி பழனிசாமி பரப்புரையில் ஈடுபட்டார். அங்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியுடன் சிலர் பங்கேற்றனர். அப்போது அதிமுக தலைமையில் வலுவான கூட்டணி அமைப்போம் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். அதிமுக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்கும். பாருங்க, கொடி பறக்குது. பிள்ளையார் சொல்லி போட்டாங்க. எழுச்சி ஆரவாரம். ஸ்டாலின் அவர்களே, குமராபாளையத்தில் நடைபெற்ற கூட்டத்தினுடைய ஆரவாரம் செவிய தொலைச்சிக்கிட்டு போகுது. கரூர் துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களை தாவேகா தலைவர் விஜய் சந்திக்க அனுமதி கோரி சென்னை டிஜிபி அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. தாவேகா தரப்பு வழக்கறிஞர் அறிவழகன் சென்னை டிஜிபி அலுவலகத்தில் மனு ஒன்றை அளித்தார். அதில் கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து விஜய் ஆறுதல் தெரிவிக்க அனுமதி கேட்டும் விஜய்க்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அறிவழகன் விஜய் எப்போது கரூர் செல்வார் என்ற கேள்விக்கு பதிலளிக்காமல் சென்றார். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறுவதற்கு அனுமதி கேட்டும் உரிய பாதுகாப்பு கேட்டும் இன்று தமிழக காவல்துறை தலைவரிடம் மனு கொடுத்துள்ளோம். தமிழகத்தில் சாலைகள், தெருக்களில் உள்ள சாதி பெயர்களை நீக்க வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்க வேண்டும் என தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள பல தெருக்கள், சாலைகளின் பெயர்கள் சாதியை குறிப்பிடும் வகையில் உள்ளது. இதனை மாற்றி பொது பெயர்களாக வைக்க தமிழக அரசு முடிவெடுத்துள்ளது. அதன் அடிப்படையில் குடியிருப்புகள், தெருக்கள், சாலைகள், நீர்நிலைகளில் உள்ள சாதி பெயர்களை நீக்க தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. சூழ்நிலை மற்றும் உள்ளூர் மக்களின் கருத்துக்களை பெற்றும் மதிப்பாய்வு செய்து வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆதி திராவிடர் காலனி, ஹரிஜன் குடியிருப்பு, வண்ணான்குளம் போன்ற பெயர்களை மாற்றியும் குளம் மற்றும் நீர்நிலைகளுக்கு ரோஜா, மல்லி, செம்பருத்தி உள்ளிட்ட பூக்களின் பெயர்களை வைக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. தெருக்கள் மற்றும் சாலைகளுக்கு திருவள்ளுவர், கபிலர், பாரதியார், பாரதிதாசன், கலைஞர் உள்ளிட்ட பெயர்களை வைக்கவும் பணிகளை நவம்பர் 11ஆம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சிறுமி ஹாசினி கொலை வழக்கில் குற்றவாளி தஷ்வந்துக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனையை உச்சநீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் குன்றத்தூரைச் சேர்ந்த தஷ்வந்த் ஹாசினி என்ற சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்ததாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். பின்னர் ஜாமீனில் வெளியே வந்த தஷ்வந்த் தன் தாய் சரளாவை கடந்த 2017ஆம் ஆண்டு கொலை செய்து மும்பை தப்பிய நிலையில் தனிப்படை போலீசாரால் கைது செய்யப்பட்டார்.
இந்த நிலையில் சிறுமி ஹாசினி கொலை வழக்கில் தஷ்வந்துக்கு தூக்கு தண்டனை விதித்து செங்கல்பட்டு மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தஷ்வந்த் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த நீதிபதி விக்ரம்நாத், ஹாசினி கொலை வழக்கில் தஷ்வந்துக்கு எதிராக போதிய ஆதாரங்கள் தாக்கல் செய்யவில்லை என்று கூறி தூக்கு தண்டனையை ரத்து செய்தும் வழக்கிலிருந்து அவரை விடுவித்தும் உத்தரவிட்டார். ஏற்கனவே தனது தாயார் கொலை வழக்கில் தந்தை பிறழ் சாட்சியாக மாறியதால் தஷ்வந்த் விடுதலை செய்யப்பட்ட நிலையில் ஹாசினி கொலை வழக்கிலும் அவர் விடுவிக்கப்பட்டுள்ளார். சீமானுக்கு எதிரான நடிகையின் பாலியல் வழக்கை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி சீமான் பாலியல் ரீதியாக ஏமாற்றிவிட்டதாக கடந்த 2011ஆம் ஆண்டு வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் நடிகை புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் சீமான் மீது வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி சீமான் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி வழக்கை ரத்து செய்ய முடியாது என மறுப்பு தெரிவித்தார். மேலும் கருக்கலைப்பு உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளுக்கு முகாந்திரம் உள்ளதால் சீமானுக்கு எதிரான பாலியல் வழக்கில் 12 வார காலத்திற்குள் இறுதி அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என வளசரவாக்கம் போலீசாருக்கு உத்தரவிட்டு சீமான் தாக்கல் செய்திருந்த மனுவை தள்ளுபடி செய்தார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு தடை கோரி சீமான் தாக்கல் செய்த மேல்முறையீடு மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விசாரித்து பரஸ்பரம் பேசி தீர்வு காணவும் மன்னிப்பு கோரவும் குற்றச்சாட்டுகளை திரும்பப் பெறவும் உத்தரவிட்டிருந்தனர். இதனைத் தொடர்ந்து சீமான் தரப்பில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரப்பட்டது. நடிகை தரப்பில் குற்றச்சாட்டுகளை மட்டும் திரும்பப் பெறுவதாக தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு பிரமாண பத்திரத்தை ஏற்ற உச்சநீதிமன்றம் சீமானுக்கு எதிரான நடிகை பாலியல் வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் உள்ள நடிகர் துல்கர் சல்மான் வீடு உட்பட பல இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். உயர் ரக சொகுசு கார்கள் இந்தியாவிற்குள் சட்டவிரோதமாக கொண்டுவரப்படுவதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பாக நடிகர்கள் பிருத்திவிராஜ், துல்கர் சல்மான் இல்லத்தில் அமலாக்கத்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர். இதில் துல்கர் சல்மானின் 3 கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த விவகாரம் பூதாகரமாக வெடித்துள்ள நிலையில் துல்கர் சல்மானின் வீடு உட்பட பல இடங்களில் FEMA சட்டத்தின் கீழ் தீவிர சோதனை நடத்தப்பட்டது. சுங்கத்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் கோவையைச் சேர்ந்த ஒரு குழு இந்திய ராணுவம், வெளியுறவுத்துறை அமைச்சகம் பெயரில் போலி ஆவணங்களை தயாரித்து மோசடியில் ஈடுபட்டது அம்பலமானது. பூட்டான், நேபாள எல்லைகள் வழியாக சொகுசு கார்களை சட்டவிரோதமாக இறக்குமதி செய்து ஹிமாச்சல பிரதேசம் உள்ளிட்ட பிற மாநிலங்களில் மோசடியாக கார்கள் பதிவு செய்யப்பட்டு சினிமா துறையினருக்கும் தொழிலதிபர்களுக்கும் குறைவான விலைக்கு விற்கப்பட்டுள்ளன. மேலும் சுங்கத்துறையினரின் விசாரணையில் அங்கீகரிக்கப்படாத அந்நிய செலாவணி பரிவர்த்தனைகள் மற்றும் ஹவாலா மூலம் பணம் பரிமாற்றம் நடைபெற்றது கண்டுபிடிக்கப்பட்டது. இதுகுறித்து தொடர் விசாரணை நடந்து வருகிறது. காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பாக இந்த வார இறுதியில் எகிப்திற்கு செல்ல வாய்ப்பு இருப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்தார். வெள்ளை மாளிகையில் அதிகாரிகளுடன் பேசிய அவர், காசாவில் உள்ள பணைய கைதிகள் போர் நிறுத்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தையாளர்களை சந்திக்க உள்ளதாக கூறினார். எனவே சனிக்கிழமை மத்திய கிழக்கு நோக்கி புறப்படலாம் என்று கூறினார். ICC டெஸ்ட் கிரிக்கெட் தரவரிசையில் இந்திய வீரர்கள் முன்னேற்றம் கண்டுள்ளனர். ICC டெஸ்ட் பேட்டிங் தரவரிசையை பொறுத்தவரை 6 இடங்கள் முன்னேறி இந்திய கிரிக்கெட் அணியின் ஆல்ரவுண்டர் ஜடேஜா 25வது இடத்தை பிடித்துள்ளார். அதேபோல் KL ராகுல் 4 இடங்கள் முன்னேறி 35வது இடத்தை பிடித்துள்ளார். முதலிடத்தில் இங்கிலாந்து வீரர் ஜோ ரூட் தொடர்கிறார். பந்துவீச்சில் இந்திய வீரரான ஜாஸ்பிரிட் பும்ரா முதலிடத்தில் நீடிக்கிறார். இந்திய அணி வீரர் முகமது சிராஜ் 3 இடங்கள் முன்னேறி 12வது இடத்தை பிடித்துள்ளார். அதேபோல குல்தீப் யாதவ் 7 இடங்கள் முன்னேறி 21வது இடத்தை பிடித்துள்ளார். ஆல்ரவுண்டரில் யாரும் நெருங்க முடியாத அளவிற்கு ரவீந்திர ஜடேஜா முதல் இடத்தில் உள்ளார். மற்றொரு ஆல்ரவுண்டரான தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தர் 4 இடங்கள் முன்னேறி பட்டியலில் 11வது இடத்தை பிடித்துள்ளார்.